அண்ட் ஒன் மோர் திங், உங்கள் ஸ்பௌஸை பற்றி யாராவது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை அப்படியே கண்ணை மூடிட்டு நம்பாதீங்க. அந்த பர்சன் உங்கள் நம்பிக்கைக்குரியவராக கூட இருக்கலாம், உங்கள் வெல்விஷராக கூட இருக்கலாம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, மனிதர்களாக இருக்கக்கூடிய யாருக்கும் ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை அப்படியே ரிசீவ் பண்ணி ஆஸ் இட் இஸ் அப்படியே டெலிவர் பண்ணுற திறன் இல்லை. எப்படி நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுற விஷயங்கள் டைரக்டாக அந்த பர்சனுக்கு போகாமல் டவருக்கு போயிட்டு வருதோ, அதே போல் நம்ம ரிசீவ் பண்ணுற எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம பிரெயினுக்கு போய் ப்ராசஸ் ஆகி தான் டெலிவர் ஆகும். அப்படி ப்ராசஸ் பண்ணி டெலிவர் ஆகிற விஷயங்கள் நம்ம பர்செப்ஷன்ஸும் கலந்து தான் மற்றவருக்கு டெலிவர் ஆகும். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனை எல்லாரும் ஒரே மாதிரி ரிசீவ் பண்ண மாட்டாங்க. அதை ரிசீவ் பண்ணுற நபர் அவங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த இன்ஃபர்மேஷனை இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் யார் தப்பு யார் சரின்னு ஆராய்ச்சி பண்ணுறதை விட அந்த இன்ஃபர்மேஷனில் எது சரி எது தப்புன்னு ஆராய்வது அவசியம். ஆர் அந்த விஷயம் முழுமையாக சரியாகத்தான் இருக்கும் ஆர் முழுமையாக தவறாகத்தான் இருக்கும்னு அனுமானிக்கிறதுக்கு முன்னாடி அதை சம்மந்தப்பட்டவங்க கிட்ட ஓப்பனாக கேட்கறது தான் சரி. நீங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா உங்களை அறியாமல் நீங்கள் மற்ற எல்லா விஷயங்களையும் அதோட சம்மந்தப்படுத்தி பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. ப்ளஸ் எப்போ கணவன் மனைவிக்குள் ட்ரஸ்ட்டும் டிரான்ஸ்பரன்சியும் இல்லையோ அப்போவே தேர்ட் பர்சனோட இன்டர்வென்ஷன் அதிகமாக வாய்ப்பு இருக்குது.